தாய்ப்பால் எப்போ கொடுக்குறதுனா குழந்தை பிறந்த உடனே. ஆனால் அந்த தாய்ப்பாலை எப்போ நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தாய்ப்பால் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, பாப்பா பிறந்து அந்த 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். அந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே தண்ணியும் கொடுக்க வேண்டாம், பிரெஸ்ட் ஃபீட் கொடுத்தாலே போதும். ஆஸ் பர் WHO கைட்லைன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நீங்கள் சாலிட் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ், சாலிட்ஸ் அண்ட் அலாங் வித் பிரெஸ்ட் ஃபீட் டில் 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆர் ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க ஓகே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன், நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா பேபிக்கு சஃபிஷியண்டான நியூட்ரிஷன் போதா, பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, பேபியோட வெயிட் எப்படி இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன், நீங்கள் ஸ்டாப் பண்ணும் போது எடுத்த உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க இமீடியட்டாக. ஸோ கிராஜுவலாக பொறுமையாக ஒரு நாளைக்கு 8 செஷன் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதை அப்படியே ஒரு 6 செஷனுக்கு ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு 4 செஷன். ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாகவே ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் வீட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் நைட் டைம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். இன்கேஸ் நைட் டைமில் பாப்பா அழுறாங்க அப்படின்னா இனிஷியல் பீரியட் லைக் ஒரு 5 வாட்டி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 வாட்டினா இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு 2 டைம்ஸ் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுங்கள், செகண்ட் டைம் பாப்பா அழுதாங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரை டேக் கேர் பண்ண சொல்லுங்கள். ஹாப்பி சைல்ட், ஹாப்பி மாம்.